வண்ணங்களா கெட் அவுட் யாருக்கு லாபம்? நீட் கரெக்ட் நாங்கள் கொண்டு போகிறோம், இந்தி கரெக்ட் நாங்கள் கொண்டு போகிறோம்னு இது ஒரு சைடு ஸ்டாலின் போச்சா, இன்னொரு சைடு நமக்கு வரட்டுன்னு தெளிவாக அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் மோடி ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 23-24 லட்சம் இருக்குது. கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற 10 லட்சம் தான் இருக்குது. அவரை கெட் அவுட் சொல்கிறதுக்கு இந்த எந்த தமிழனுக்கும் அறியாத கிடையாது, எவனுக்கும் அதில் உரிமை கிடையாது. கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலினும் சில லட்சங்கள் வந்திருக்க. சீமான் அவரும் விட மாட்டேங்கிறாரா, நான் தனிச்சு நிற்பேன் அல்லது ஏன் பின்னாடி வாங்கல சீமான் சொல்கிறாரு. எடப்பாடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவருக்கு ட்வீட் போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ முடிஞ்சா போட்டு காட்டுங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், அது எடப்பாடிக்கு லாபம் தானே. எடப்பாடி எங்கேயும் போக முடியாமல் லாக் ஆகி நிற்கிறார். அவருடைய கொள்கையில உறுதியா இருக்காரு. அவர் என்ன இது வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வந்து அதை சொல்றாரு. இதுல எப்படி லாக் ஆக முடியும்? திமுக இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னு எடப்பாடி தோல் வச்சு காட்டுறாரு. இது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பாஜகவுடன் இணக்கமாக இருந்தது. மோடி அழைத்தது, ராஜ்நாத் சிங் அழைத்தது. இப்போ கெட் அவுட் மோடி சொல்றது மட்டும் ஏற்கலாமா? பாறையில் மோதி மண்டை உடையணுன்னு ஸ்டாலினுக்கு எதிரி நினைச்சானா ஸ்டாலின் என்ன மண்டை உடையாவ போறாரு. மோடி தமிழ்நாடு வேண்டாமா? 29 மோடி எங்க ஜெயித்து காட்டுறேன்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 3 தேர்தலை தோக்கறது தயாரா இருந்தாரு. கெட் அவுட் போட்டி தேர்தல் வரைக்கும் நீளுமா? இதே மாதிரி பல போட்டிகள் வரும். அடிச்சு விளையாட சொல்லிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இந்த போட்டி எதற்காக, அரசியல் ரீதியாக யாருக்கு லாபம் கிடைக்கும், இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் நிச்சயம். கெட் அவுட் யாருக்கு லாபம்? யாருக்கெல்லாம் கெட் அவுட் சொல்றாங்களோ அவங்க 2 பேருக்குமே லாபம் தான். 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. மாறி மாறி ஸ்டாலினுக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம். ஸ்டாலினுக்கு எவ்வளோ லாபம்னு சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு அதிக லாபம். பாஜகவுக்கு முத இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் மாதிரி சொதப்பாமல் எஸ் நின்று துணிஞ்சு நின்று நீட்டு இதிலெல்லாம் அண்ணாமலைங்கிற தலைமை அதில் உள்ள கெயின் எடுக்க நிற்கிறாங்க. வளவள கொலவள வெண்டைக்கான்னு சொன்னால் எல்லாமே தப்பாக போயிடும். நீட்டுன்னு சொன்னால் நீட்டு நல்லது தான், நாங்கள் நடத்துகிறோம், நீட்டில் வந்து கேபிட்டேஷன் லாபியை அடித்து நொறுக்கிறோம், ஏழை மக்களுக்கு நீட்டில் லாபம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு நிற்கிறது அண்ணாமலை. முந்தைய பாஜக தலைவர்கள் நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்து அது கொண்டு வந்து தப்பு, அந்த தப்பை நாங்கள் தொடர்றோங்கிற ஒரு நிலைப்பாட்டில் சொல்லும்போது எந்த லாபமும் வராது. நீட்டு கரெக்ட் நாங்கள் கொண்டு போகிறோம், இந்தி கரெக்ட் நாங்கள் கொண்டு போகிறோன்னு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் கெய்னர்ஸ் வந்து ஒரு சைடு ஸ்டாலின் போச்சா, இன்னொரு சைடு நமக்கு வரட்டுன்னு தெளிவாக அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் மோடி ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 23-24 லட்சம் இருக்குது. கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற 10 லட்சம் தான் இருக்குது. இருக்கட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலினும் சில லட்சங்கள் வந்திருக்க. சீமான் அவரும் விட மாட்டேங்கிறாரா, நான் நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்க, நான் 2 வரையும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பிரதமரையும் கெட் அவுட் சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்குது, முதலமைச்சரையும் கெட் அவுட் சொல்லக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்குன்னு சொல்கிறார். பிரதமர் தமிழ்நாட்டை நம்பியே வரல, 2014 தமிழ்நாட்டை நம்பி வரல, தமிழ்நாட்டில் 2 சீட்டு தான், இது இல்லாமலே மெஜாரிட்டி கிடச்சிது. 2019 தமிழ்நாட்டை நம்பி வரல, தமிழ்நாட்டில் 1 சீட்டு தான், இது இல்லாமலே மெஜாரிட்டி கிடச்சிது. 2024 தமிழ்நாட்டை நம்பி வரல, தமிழ்நாட்டில் கிடைச்ச சீட்டுக்கும் கிடைக்காத சீட்டுக்கும் அங்கே கிடைச்ச 293க்கும் சம்மந்தம் இல்லை, மைனாரிட்டி தான், ஆனால் தமிழ்நாட்டை பற்றி அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ 3 முறை அவரை கெட் அவுட் சொல்கிறதுக்கு இந்த எந்த தமிழனுக்கும் அறியாத கிடையாது, எவனுக்கும் அதில் உரிமை கிடையாது. ஏன் திமுக கெட் அவுட் மோடி சொல்லுது? கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணுறது, மாநில உரிமை பேசுகிறவங்களை கன்சால்டேட் பண்ணுறது, மோடி பாஜக எதிர்ப்பாளர்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. எலெக்ஷன் டைம் கரெக்டாக பண்ணுறாரு ஸ்டாலின் தன்னோட வீகத்தை. ஆனால் அதுக்கு வழி ஏற்படுத்தினது பிஜேபி தானே, மத்திய அரசு தானே, மோடி தானே. வாய்ப்பு கிடைச்சா யாரும் பயன்படுத்த தான் செய்வாங்க. ஸ்டாலின் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் பண்ணலையே, 14, 19, 24 தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க ஆல் இண்டியாவில் அரசியல் பண்ணுறாங்க. நானே பார்த்துருப்பீங்களா, அமித்ஷாவுக்கு இந்தி நிவாஸ் டேயில் என்னோட கடிதங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அவங்க தேர் இன் பொலிட்டிக்ஸ், அவங்க பொலிட்டிக்ஸுக்கு என்ன இதோ அவங்க தேர் குஜராத்திஸ். மோடி தாய்மொழி குஜராத்தி, அமித்ஷா தாய்மொழி குஜராத்தி, பட் இந்தியாவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, இந்தியாவை வின் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் பண்ணிட்டு நெஹ்ரு பண்ணாத சாதனை பண்ணிட்டாங்க. அந்த இதுக்குள்ளே அவங்க என்ன பொலிட்டிக்ஸ் பண்ணுமோ அந்த பொலிட்டிக்ஸை அவங்க பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க மாநில தலைவர் இது பாப்புலாரிட்டி தான், இதில் கிடைக்கிற லாபம் போதுன்னு அவங்க மாநில தலைவர் நிற்கிறாரு. 90 நாள் அதை பிரச்சாரம் பண்ணுவாங்கிறாரு. இது எடப்பாடியும் பாஜக கூட்டணி வேண்டான்னு இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணா ஜெயலலிதா இந்த மும்மொழி திட்டம்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையும் எங்கள் கொள்கை இதுதான்,
எங்களை ஏற்றுட்டு வரக்கூடியவங்க என்டிஏக்கு வாங்கன்னு மோடி ஆட்சின்னு எடப்பாடி அவர் சொல்லிட்டார். இந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ நுணுக்கமாக எடப்பாடியை ஒதுக்கி வைக்கக்கூடிய அரசியலை அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அன்றைக்கி அண்ணா அடிச்சு செய்தார், ஜெயலலிதா அடிச்சு பண்ணார். இன்றைக்கி இந்தி இதில் வந்து தர்மேந்திர பிரதான் கருத்தை, டெல்லி பாஜகவின் கருத்தை பெசிறு தட்டாமல் ஓகே சொல்லி எடப்பாடியை பக்கத்தில் நெருங்க விடாமல் சூப்பராக அரசியல் பண்ணுறாரு அண்ணாமலை. அவருக்கு இதில் தனிமைப்பட்டு தானே போயிறாரு. தனிமைப்படலை, லாபம் இருக்குன்னு நினைக்கிறாரு. எல்லா கட்சிகளும் ஒரே கருத்து. 26 தேர்தல் முடிவில் பார்த்துக்கலாம் சார் லாபமா நஷ்டமானு. சும்மா நீங்கள் கிளைமை 1000 கிளைமை ஏட்டு சுரக்கா மாதிரி கறிக்குதவாத கற்பனை அரசியலை, காகித புலி அரசியலை பேசுறது தமிழ்நாட்டில் வழக்கமாயிட்டு. அந்த வழக்கத்தை பெருசாக பண்ணுறது என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள். நீ இந்த ஏட்டு சுரக்கா அப்படின்றீங்க, இப்போ நீங்களும் 26 வச்சு தானே பேசிட்டு இருக்கீங்க. 26 தான் நிஜம் தெரியும். இப்போ ஒன்று ஏட்டு சுரக்கா, இப்போ நான் சொன்னாலும் அந்த ஏட்டு சுரக்கா தான். 26 தான் தெரியும்னு சொல்லிட்டேன். நான் என்னோட இதுதான். இப்போ நடிகர் விஜயை பற்றி கூட நான் 4 to 5 தான் வருவார், 26ன்னு சொல்வது கூட ஏட்டு சுரக்கா தான். இப்போ அவர் 0 தான். இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு உறுதியாக இல்லை. நாம் தமிழர் ஒருமொழி கொள்கை, இங்கிலீஷு டங்கிலீஷு எல்லாமே இங்கிலீஷ் ஆகி போச்சுன்னு அவங்க மாறுபட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் தமிழரோட குரல் சரியா தப்பாங்கிறது வேற, குரல் சரியா தப்பாங்கிறது வேற. அதில் பலர் மாறுபடலாம். அவங்களும் இப்படி ஒரு குரலை ஒலிக்கிறாங்கங்கிற இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகை கூட அந்த செய்தியை போடலைங்கிறத நான் என்னுடைய வருத்தத்தை நான் என்னோட குரல் பதிவில் எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு வந்தேன். மும்மொழி கொள்கைன்னு அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு. இருமொழி கொள்கைன்னு முக ஸ்டாலினின் ஒரு சபார்டினேட்டாட்டு எடப்பாடி பழனிசாமி திராவிட இயக்கம்னு, திராவிட இயக்கத்தை ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு எடப்பாடியும் அதை வழிமொழிகிறாரு. பலர் சொல்லி நீங்களா சொல்றீங்க. அர்த்தம் அதானே. பெரியார் வெர்சஸ் சீமான்ல பெரியாருக்காக ஸ்டாலின் நிற்கும்போது எடப்பாடியும் பெரியார் பக்கம் நின்னா அப்படி ஒதுங்கி அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தடாமல் ஸ்டாலின் பக்கமாக நிற்கிறது தானே அர்த்தம். இந்த கட்டத்துக்குள்ள சீமான் ஒருமொழி கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாரு. அது சரி தப்புங்கிறது வேற. அதற்கு உள்ள உரிய இடத்தை கொடுக்கணுங்கிறதா என்னோட பார்வை. திரு எடப்பாடியும் என்ன இது வரைக்கும் கடந்த 60 ஆண்டுகளாக என்ன கடைபிடிக்கப்பட்டு வந்ததோ அதை தான் சொல்றாரு, இருமொழி கொள்கை தான். அதை சொல்றது மூலம் ஏதோ ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிற சபாரினுங்கிற வார்த்தை வரை பயன்படுத்திருக்கீங்க. பெரியார் இஷ்யூவும் சரி, இந்த மொழி கொள்கையும் சரி, எடப்பாடி வந்து கிரிப்பை விடுறாரு. அதில் ஒரு சைடு உள்ள லாபம் முக ஸ்டாலினுக்கு தான் கிடைக்குது. அவர் கலைஞரோட புத்திசாலித்தனமான அரசியல்வாதி, கரெக்டாக அதை காய் நகர்த்தி கொண்டு போகிறார். என்ன கிரிப்பை விடுறாரு சொல்லுங்கள். அதாவது இந்த இஷ்யூ வர்றதே அவருக்கு நஷ்டம். அவருக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு இஷ்யூக்குள்ளே வந்து ஒரு சைடு அவருடைய நேரடி அரசியல் எதிரி ஸ்டாலினும், இன்னொரு சைடு அவரை கரையா மாதிரி அரித்து அவரை பலகீனப்படுத்தக்கூடிய அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக் கிட்ட பலகீனப்படுத்தக்கூடிய அண்ணாமலையும், தேவேந்திர குல வேளாளர், பறையர், வண்ணார், நாவிதர், குயவர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வவர்மா போன்ற சமூகங்கள்கிட்ட எடப்பாடி பலகீனப்படுத்தக்கூடிய சீமானும் இருக்கிறாங்க. பெரியார் வெர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின், இந்தி இருமொழி மும்மொழி கொள்கை அண்ணாமலை வெர்சஸ் ஸ்டாலின். ரெண்டிலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி 3 பேர்கிட்டையும் தன் வாக்கு இழக்கிறாரு. திராவிட இயக்க வாக்குகள், ப்ரோ பெரியார் வாக்குகளை ஸ்டாலின்ட்ட இழக்கிறாரு. எம்பிசி கம்யூனிட்டி அவர் செய்த அநீதிக்கு எதிராக சீமான்ட்ட இழக்கிறாரு. பிசி கம்யூனிட்டியில் அவர் நியாயம் பண்ணலைங்கிறதுக்காக முத்தரையர், யாதவர், செங்குந்தர் வாக்களை சீமான்ட்ட இழக்கிறாரு. இன்னொரு சைடு பறையர், தேவேந்திர குல வேளாளர் வாக்களை சீமான்ட்ட இழக்கிறாரு. அந்த சைடு அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸு, வெள்ளாள கவுண்டரு, இந்து நாடாரு, பிராமணர், கார்காத்த வேளாளர், தொண்டைமண்ட வேளாளர், நாயுடு ரெட்டி போன்ற வாக்களை அண்ணாமலைட்ட இழக்கிறாரு. இந்த ப்ராசஸ் வந்து ஜெயலலிதா இறந்ததுலேருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கருத்தியல் அடிப்படையில் ரொம்ப பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி எங்கேயும் போக முடியாமல் லாக் ஆகி நிற்கிறார். அவருடைய கொள்கையில உறுதியாக இருக்காரு. அவர் என்ன இது வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வந்து அதை சொல்றாரு. இதில் எப்படி லாக் ஆக முடியும்? அதை சொல்ற அவருக்குன்னு கட்சி இருக்கு, கட்சிக்கு தொண்டர் இருக்காங்க, அதிமுக மேல ஒரு சார்பு கொண்ட மக்கள் இருக்காங்க. ஏதோ அவர் லாக் ஆயிட்டாரு, இனி அவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன் 20 வந்து பெரிய அளவில் குறையும். விக்கிரவாண்டியில் நிற்காததும் குறையும், ஈரோடு கிழக்கில் நிற்காதும் குறையும். ஈரோடு கிழக்கில் நிற்கிறாது அண்ணாமலைக்கும் ஒரு பின்னடைவு தான். அதுலேருந்து இந்த மும்மொழி கூட்ட இதில் அண்ணாமலை மும்மொழி கொள்கை மேட்டில் அண்ணாமலை ரெக்கவர் ஆகி போயிட்டு இருக்காரு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், அது எடப்பாடிக்கு லாபம் தானே. அவர் அதை போடுறதுக்கு முடியலையே. கெட் அவுட் மோடி அண்ட் கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறத சீமான் போட்டு நான் தான் நிற்கிறேன், யான் பின்னாடி நான் தனிச்சு நிற்பேன் அல்லது யான் பின்னாடி வாங்கல சீமான் சொல்றாரு. எடப்பாடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவருக்கு ட்வீட் போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ முடிஞ்சா போட்டு காட்டுங்க. ஐடி விங் இருக்கு. அது வந்து செயல்பட முடியாத அளவுக்கு பூஷ்வாக்களும் பழைய பஞ்சாங்கங்களும் அங்கே இருக்கு. ஆன்டி ஸ்டாலினா அது ஆன்டி ப்ரோ எடப்பாடி தானே. இந்த இஷ்யூ பண்ண முடியாத அளவுக்கு பலகீனமா இருக்காரு. இதுலையும் சீமான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறாரு. கோ பேக் மோடி சொன்ன
திமுக தான் ஆட்சிக்கு வந்ததும் அவர்களுக்கு இடம் கொடுத்து மேடையில் சரிசமமாக அமர்ந்து அவரை புகழ்பாடி கொண்டிருந்தார்கள். அப்படி நேர எடப்பாடி சொல்றாரு. மக்கள் பார்க்க அதைத்தானே சீமான் ட்விட்டா போடுறாரு. நாடகம்னு நீங்க ட்விட்டா போடப்பாங்க. ட்விட் போடக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. அறிக்கையா சொல்றாரு அவரு. உங்களை மேல பற்றுதல் கொண்ட ஆள் இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை, உங்களுக்கு ஆள் இல்லை. ஒரு இதை யாரோ கட்டி வச்சதை பிடிச்சிருக்கீங்க, ஈர்ப்பு சக்தி இல்லை, அதனால உங்களுக்கு ஆள் இல்லை. உங்களை பற்றுதல் இருந்தோன்னா ட்விட் போட வருவான். கூலிப்பட தான் நீங்கள் வச்சிருக்கீங்களே தவிர உண்மையான பற்றுதல் கொண்டவங்க இல்லை உங்கள்கிட்ட. திமுக இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னு எடப்பாடி தோல் வச்சு காட்டுறாரு. அது அறிக்கை யார் வேணாலும் விடலாம் சார். அந்த அறிக்கையில் கையெழுத்து போட்டால் அறிக்கை வந்துடும். ஒரு ரெண்டு தரப்பு ட்விட் போடும்போது மூணாவது ஒரு தரப்பு புகுந்து வந்து ரெண்டு தரப்பையும் அடித்து நான் தான் இருக்கேன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட தலைமை மீது பற்றுதல் கொண்ட ஒரு ஆளாட்டு சீமானுக்கு லீடர்ஷிப் இருக்குது. லீடர்ஷிப்பில் எடப்பாடிக்கு ஆள் இல்லை, சீமானுக்கு ஆள் இருக்கான். எடப்பாடிக்கு அதிமுகவில் இருக்கிறவன் தான் இருக்கானே தவிர எடப்பாடிக்குன்னு ஆள் இல்லை, சீமானுக்குன்னு ஆள் இருக்கான். ட்விட்டரில் போடுறது மூலமாக ஒரு கட்சியோட பலத்தை பார்க்க முடியும். ட்விட்டரில் போட்டு தான் 1லேருந்து 8 வந்திருக்காப்புல. 8லேருந்து 16 போகும்போது அதிமுக இன்னும் பலகீனப்படும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததிலே கோலத்தனமாக ஓடிட்டாருன்னு பலகீனப்படுது, மீண்டும் பலகீனப்படும். கமலாசனே ட்விட்டர் அரசியல் பண்ணுற சொல்லி தான் விமர்சனம் பண்ணாங்க. ஆமாம், ட்விட்டர் அரசியல் ராஜ்யசபா சீட்டுல வந்து நிற்குது, அவ்வளவுதான். அது அந்த ட்விட்டர் அரசியல் யாரும் பெரிய பலத்தை காமிச்சிட முடியாதுல்ல. சீமான் களத்துக்குள்ளே போயிட்டு இருக்காரு, டெய்லி ஒரு பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்காரு, டெய்லி ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடிக்கு அது அவசியம் இல்லையே. நான் எடப்பாடி ஐயாவை நான் மதிக்கிறேன். அவர் வந்து பெரிய ராஜதந்திரி தான். அவர்கிட்ட வரக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் கடைசியில் பதிவு பண்ணுவார், கடைசியில் தான் முடிவு பண்ணுவார். கூட்டணி அரசியல் அவர் கில்லாடி தான். பட் தொடர் தோல்வியில் அவர் வந்து இஷ்யூ எடுக்க முடியாமல் கீழே போயிட்டு இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கெட் அவுட் விஷயத்தில் பாஜக திமுக 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களா இல்லையா? 2 பேருக்கு லாபம், சீமானுக்கும் கூடுதல் லாபம். ஆனால் 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களா ஒரு நிலைப்பாட்டில்? 3 பேருக்கு லாபம் தாங்க. களத்தில் இருக்கவங்க தான் லாபங்க. எக்ஸ்போஸுங்கிறதெல்லாம் உங்களோட கருத்து, உங்களோட எண்ண ஓட்டம், உங்களோட பேச்சு. ஈரோடு கிழக்கில் கூட தான் சீமானை பலரும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவர் வந்து பாஜகவுக்கு ஆள், பாஜக ஆளுனார். அவர் திப்பு சுல்தானை சொல்லி தான் ஓட்டெடுத்தார். அவர் வந்து பழனி பாபாவை சொல்லி தான் ஓட்டெடுத்தார். தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டெடுத்தார். ஹைதே மிலித் சாஹிப்பை சொல்லி தான் ஓட்டெடுத்தார். பாஜகவுக்கு ஆள், பாஜகன்னு சொல்லும்போது இன்றைக்கி அவர் இன்னைக்கு பேட்டி என்ன கொடுக்குறாரு பாருங்கள். சமஸ்கிருதம் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ 16% ஓட்டும் அவருக்கு விழுந்த ஓட்டு. அதை பொறுக்க முடியாத ஆட்கள் தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது அது ஆகுறதெல்லாம் வந்து ஒரு தரப்போட ஒரு கருத்து. நெட் ரிசல்ட் என்னங்கிறதான் பார்க்கணும். இதில் 3 பேருமே வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கட்டு. 26 களத்துக்குள்ளே 3 பேரும் நிற்கிறாங்க. மோடின்னு அண்ணாமலை நிற்கிறாரு, மோடி எதிர்ப்புன்னு ஸ்டாலின் நிற்கிறாரு, மோடி எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சீமான் நிற்கிறார். மற்ற யாரும் களத்துக்குள்ளே இல்லை. களத்துக்குள்ளே இல்லாதவங்க காகித புலியாக ஏட்டு சுரக்க ஒரு அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கணும். அதில் 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமியும் பின்னடைவுக்கு போகிறாருங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். நீங்கள் உங்கள் கருத்து ஒரு தரப்பு கருத்து தானே? நான் தரவின் அடிப்படையில் என் கருத்தை சொல்கிறேன். ஒரு தரப்பு கருத்து தான். பட் அதில் தரவு இருக்கா இல்லையாங்கிறது தான் நான் சொல்கிறேன். அவங்க ட்வீட் போட்டுட்டாங்க, இவங்க ட்வீட் போட்டுட்டாங்க, 2 வேண்டான்னு 3வது ஆளும் ட்வீட் போடுறாங்க. 20% வாக்கு பலம் கொண்டவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு ட்வீட் போடுறதுக்கு ஆள் இல்லை. இந்தியை திணிக்க விரும்புகிறது பாஜக, இது வெளியே வந்திருக்கு. ஆனால் பாஜகவை எதிர்த்தாலும் இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்கிறது திமுக. இது 2மே வெளியே வந்திருக்குல்ல. வரத்தான் செய்யுது. அதைத்தான் சீமான் வெளியே கொண்டு வராரு. அதான் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்கன்னு கேட்குறேன். பிரச்சனை இல்லை, களத்துக்குள்ளே இருக்காங்க. எக்ஸ்போஸ் ஆகுறதும் ஆகாது 2வது களத்துக்குள்ளே இருக்காங்க. நீ களத்தை விட்டு விக்கிரவாண்டி விட்டு ஓடுறது தான் தினகரன் செயல். ஈரோடு கிழக்கை விட்டு ஓடுறது தான் தினகரன் செயல். ஈரோடு கிழக்கில் நான் அண்ணாமலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்டியும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு அதில் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுக தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல எப்படி வெற்றி பெறும்? நான் தான் எக்ஸ்போஸ் மறுபடியும் 3வது வரை கேட்குறேன். முக்கியமாக ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இது மக்கள்கிட்ட வெளிப்படுதில்ல. பாஜகவை தோக்கடிக்க திமுக அணியால் தான் முடியும்னு கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு தெரியும். அவங்க அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. மேட்டர் ஓவர். இல்லை, கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டுமே போட்டால் திமுக அணி ஜெயிக்குது. இந்த ஓட்டு என் பிளாக்காக கிடைக்குது. மற்றது ஓட்டு கேட்டி சேர்ந்து தானே கிடைக்குது. பறையர் ஓட்டு பாமகக்கு எதிராக என் பிளாக்காக கிடைக்குது. சீமானுக்கு எதிராக பிறமொழியாளர் ஓட்டு என் பிளாக்காக கிடைக்குது. இதானே யதார்த்த சூழ்நிலை. இந்த ஜாதிகளை வச்சு மட்டும்தானே திமுக அணி ஜெயிக்குது. கொஞ்சம் 1 இயர் ஓட்டு 1/3 1 இயர் ப்ரோ 1 இயர் போட்டு எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து இயல்பாட்டே திமுகவுக்கு அதிகம் இருக்கிறாங்க. என்ன ஒரு எதிரணியெல்லாம் செதஞ்சு போய் இருக்குது. 1 to 1 மட்டும்தான் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும். 57-62 காமராஜர் கட்சியை பிடிச்சிருந்த உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. பாருங்கள், ஒரு சந்திரகுமார் பதவியேற்பு விழாவுக்கு எல்லா கூட்டணி கட்சியும் வந்து ரேலி பண்ணுறாரு, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. அவர் பெரிய ராஜதந்திரியாக இருக்கிறாரு. அதை பொறுக்க முடியாதவங்க 1000 சொல்லலாம், அவர்கிட்டையும் 1000 தப்பு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்த உண்மை அவர் 57-62 காமராஜ் மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஆனால் இது செய்கிறதன் மூலம்
திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை பலப்படுத்தி கொண்டாலும் கூட திமுக எத்தனை காலம் அமைதியாக இருந்தது, ஆட்சிக்கு வந்து இருந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பாஜகவுடன் இணக்கமாக இருந்தது, மோடியை அழைத்தது, ராஜ்நாத் சிங்கை அழைத்தது. இப்போ கெட்டோர் மோடி சொல்றது மட்டும் ஏற்கலாமா அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? பாறையில் மோதி மண்டை உடையணுன்னு ஸ்டாலினுக்கு எதிரி நினைச்சானா ஸ்டாலின் என்ன மண்டை உடையாவ போறாரு. அதான் கலைஞர் சொல்லுவார், இது சாதம் உழுத கரண்டி வெறுங்கரண்டி இல்லைங்கிற கதையெல்லாம் இங்கே ஓடுது. ஆனால் மக்கள் பார்ப்பாங்களா, அது யோசிக்கிறாங்க. பார்த்து சீமானுக்கு தான் போடணும் மக்கள். எடப்பாடிக்கா போடுவாங்க, அதை பார்த்து போட்டால் மத்திய அரசையும் மாநில அரசையும் துணிச்சலாக இருக்கிற சீமான் தான். அதிமுகவில் இவர் நம்ம சிவி சண்முகம் எதிர்ப்பார், இங்கே வந்து சீமான் தான் இருக்கார். நீங்களும் சிவி சண்முகம் தலைமையில் ஒரு சட்ட அமைச்சர் தலைமையில் ட்வீட் போடுங்க, சீமானோட அதிக ட்வீட் போட்டு காட்டிச்சிருவோம். இது இது திமுக பாஜக கூட்டுத்தனம், 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி உறவாடுறாங்கன்னு திமுக ட்வீட் போட வேண்டியதானே? சீமான் பண்ணுறதை திமுக பண்ண வேண்டியது தானே? அதே மாதிரி கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதன் மூலம் பாஜக என்ன லாபத்தை அடைஞ்சிட முடியும்? அதனால என்ன அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிர் நாங்கள் தாங்கிறத முன் பண்ணுறாரு. பாஜக பொறுத்தவரை அதிமுக பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலை பக்காவாக அண்ணாமலை பண்ணுறாரு. அந்த பேரணியில் நடத்தினது, ஊர்வலம் நடத்தினது, பாத யாத்திரை போனது, இதெல்லாம் சாதிக்காததில் ஒரு ட்விட்டில் ஒரு 10 லட்சம் ரீட்வீட் ஆனதில் கிடைச்சிருக்கு. சிறுதுளி பெருவெள்ளம் 25க்குள்ள அண்ணாமலை என்ன அடிச்சு ஏறாருன்னு பாருங்க, எடப்பாடி எப்படி பலவீனப்படுத்துறாருன்னு பாருங்க. பார்த்துக்க தானே போறீங்க. இல்லை, இந்த மாதிரி பல தடவை பேசியிருக்கிறாரு. பேசிதானே எடப்பாடியை பல இடங்களில் டெபாசிட் இலக்க வச்சு 3வது தள்ளி இருக்கிறாரு. அவர் தொகுதியிலேயே கூட்டணிக்கு பலமான எந்த கட்சியும் இல்லாமல், தேமுதிக இல்லாமல், மதிமுக இல்லாமல், ஈஸ்வர அண்ணன் இல்லாமல் அதிமுக 2வது தள்ளிட்டாரு. இத்தனைக்கும் அதிமுகவுக்கு தேமுதிக இருக்குது, முபாரக் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாப்புல. இவர்கிட்ட தேமுதிக அளவு கூட பலமான ஒரு கட்சி கோயம்புத்தூர் சென்ட்ரிக்கா இல்லாத போது கீழே தள்ளிட்டார. இந்த போட்டி, கெட் அவுட் போட்டி தேர்தல் வரைக்கும் நீளுமா? இதே மாதிரி பல போட்டிகள் வரும். அடித்து விளையாட சொல்லிட்டாங்க எடப்பாடியை. அதனால ஸ்டாலின் எதிர்த்து தான் எடப்பாடி அடித்து விளையாட முடியும். எடப்பாடி வேற மாதிரி தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாரு. கையேறு நிலையில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ட்வீட் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பழைய பாடாசான செல்வாக்கற்ற ஒரு ஐடிவிங்க வச்சுக்கிட்டு கண்ணை தள்ளிட்டு இருக்கிறாரு. ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல. இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இயலாமை. இல்லை, நீங்கள் இது சொல்கிறீங்க, இது டைம் வரும்போது திருப்பி அடிச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி நினைப்பார். ஏன்னா அவருடைய முக்கிய எதிரி டைம் வரும்போது யார் அடிக்கிறா யார் ஜெயிக்கிறாங்கிறது காலம் உணர்த்தம். முக்கிய எதிரி திமுக தானே. 24 நாம் சொன்னதான் நடந்து முக்கிய எதிரி திமுக ஜெயிக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னோம். பல இடங்களில் டெபாசிட் இழந்துட்டார்ல, ஒரு சீட்டு வரமாட்டாருன்னு சொன்னா தானே நடந்திருக்கு. ஆனால் ஏன் மொழி கொள்கையை, மொழி பிரச்சனையை தமிழ்நாட்டு மேலே திணிக்கணும் அப்படின்னு இப்போ பிஜேபி நினைக்குது? பிஜேபி ஆல் இண்டியா கட்சி, அந்த ஸ்டாண்டில் இந்தியா ஃபுல்லாக லாபம் இருக்குது. நான் சொன்னேன், 14 தமிழ்நாட்டை வச்சா, 19 தமிழ்நாட்டை வச்சா, 24 தமிழ்நாட்டை வச்சா மோடி வந்தார். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். அதற்காக மோடிக்காக சின்சியராக 29 மோடி எங்கே ஜெயித்து காட்டுன்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். மோடி தமிழ்நாடு வேண்டாமா? தான் சொன்னேன், 29 ஜெயித்து காட்டுன்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம்ல. நீங்கள் 3 தேர்தல் சொன்னதெல்லாம் கேட்குறேன். 14 வேண்டாம், 19, 24 நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறேன். அதான் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் தமிழ்நாட்டில் ஜெயித்து காட்டுவார். மோடியோட வெல் விஷஸ் நாங்கள் அதற்கான வியூகங்களை மோடிக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை மோடி ஃபாலோ பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 3 தேர்தலை தோக்கறது தயாராக இருந்தார். சூழல் என்ன செய்ய முடியும்? பட் 3 தேர்தலையும் இந்தியாவில் ஜெயித்தார். இப்போ 4வதுக்கும் தயாராகிட்டாரா? நீங்கள் வேண்டாங்கிறீங்க. 4வது வந்து 29, 26, 29 ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்துவார். பொறுத்திருந்து பாருங்க. இல்லை, அது இன்னும் நிறைய காலம் இருக்கு. எஸ், காலம் இருக்கு, பாருங்க. நிறைய காலம். ஏன்னா 26 அடுத்த வருஷம், ஒரு நாள்ல அரசியல் மாறி போகுது. கண்டிப்பா. பட் 29 சென்ட்ரிக்கா தான் 26 மோடிக்கு பீகம். ஆனா இந்த சூழலை பொறுத்தவரை அது நீங்க வேலுமணி போய் அமித்ஷாவுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துறதுனால அதெல்லாம் ஒன்றும் வந்துடாது. வேலுமணி சொல்றது வேலுமணிக்கு கருத்து, எடப்பாடிக்கு கருத்து அல்ல. எடப்பாடி கருத்து என்னன்னு தெரியும் மோடிக்கு. தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான் இல்லையா? இப்போ ஏதாவது பேசத்தானே செய்வாங்க. நாங்கள் அலையன்ஸுக்கு வந்துடும், உங்கள் பலத்துக்கு தங்கின சீட்டை தந்துடுவோம், இப்படிலாம் சொன்னால் அது பைண்டிங் ஆகாதுன்னு. அது எடப்பாடி விட்ட தூதா? எடப்பாடி விட்ட தூதல்ல. எடப்பாடி வந்து ஸ்டெடியாக தான் இருப்பார். ஜெயிக்காதுன்னு தெரியும், அதனால கட்சியை பலகீனப்படுத்த விரும்ப மாட்டார். ஜெயிக்காதுன்னு தெரியும்னா என் கருத்து, அதிமுக ஜெயிக்கான்னு தெரியும், அதனால கட்சியை காப்பாற்றி அடுத்த ரவுண்டு பார்க்கலான்னு நினைப்பாருங்கிறது என் கருத்து. அவரை பற்றி 2026 ஜெயிக்கான்னு தெரியும், அதனால 31 பார்க்கலான்னு நினைப்பார். தோக்கிறதுக்காக கட்சி நடத்துவார். அதுக்காக ஜெயிக்காத இடத்துக்கு பலமே இல்லாதவனுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துக்கிட்டு தெருவோடு ஏந்திட்டா போவார். அவர் கட்சியை பலப்படுத்தி நான் தான் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுக்குள்ள வியூகத்தை பண்ணி போவார். சீட்டை ரிட்டைன் பண்ணோம், வாக்கு. அதுக்கு பாமகவை சேர்த்தா எதிர்கட்சி தலைவராக முடியும். பாமகவை சேர்த்தால் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக கண்டிப்பாக. இந்த கடந்த முறை வந்த அளவுக்கு சீட்டே வந்துடும். அது தெற்கு மேற்கெல்லாம் சொல்ல முடியாது, வடக்க வந்துடும். அப்போ எதிர்கட்சி தலைவர் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் திமுக ஜெயிச்சிரும், எடப்பாடி அடுத்தது எடப்பாடி தான் வருவார் நீங்களே சொல்கிறீங்க.
எங்க 2வது இடத்துக்கு தானுங்க போட்டி நடக்கு. 57 62 காமராஜ் பொசிஷனில் ஸ்டாலின் நான் இருக்கிறாருன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? திரும்ப திரும்ப நான் அதை ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாதவர் இல்லைங்க. நான் 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்க. இப்போதைக்கு முடியாதுல்ல. 1-1 வந்தால் முடியுங்க, இப்போதைக்கு முடியாது. ஆனால் 1-1ங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியம் இல்லை. 67 சாத்தியப்பட்டது இல்லைங்க. முதலமைச்சர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தையும் சாத்தியப்படுத்தினாங்கல்ல. கம்யூனிஸ்ட் நீங்கள் காமராஜ் 46 இருந்தார், அண்ணா 27, திமுக சுதந்திரா 7.8, கம்யூனிஸ்ட் 8, பார்வர்ட் பிளாக் 1.3, காயிதே மில்லத் ஆயத்தனார் 1.5, 0.9, 0.7, டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக்கு, சோசியலிஸ்ட்டு, பலம் நிரூபிக்காத நெல்லை குமரி நாடார் நலக்குழு எங்கள் உறவினர் கணபதி நாடார், மாப்போசி பலம் நிரூபிக்காத எல்லாரும் சேர்ந்து ஒரு 50% பலம் வரும். 46 vs 50, இந்தி போராட்டம், எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, காமராஜுக்கு எதிராக 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழங்கிறதுல உள்ள நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன், மக்கள் மாற்றத்தை விரும்பினது எல்லாம் சேர்ந்து ஒரு 6% அடி வாங்கி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 47 ஸ்டாலின் இருக்கார். இந்த 47 ஸ்டாலினுக்கு ஓட்டு. நான் சொல்லுவவங்கள மாதிரி தெற்றி தெரிச்சு அது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லாம் சொல்ல தயாரில்லை. பார்லிமெண்ட்டு தான், ஆனால் ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. எதிரணி 23 அதிமுக அணி, 18 என்டிஏ அணி, சீமான் 8 எல்லாம் சேர்ந்தால் 49 வருது. 49 vs 47 வந்தால் அங்கே 134 எடுக்கலாம், அல்லது இங்கே 134 எடுக்கலாம். இதை தாண்டி என்ன ஃபார்முலா எழுதினாலும் படிக்கிறதுக்கு, அதை வீசை பார்க்குறதுக்கு 4 பேர் அதை ஸ்டாலினை தோக்கடிக்கலான்னு சந்தோஷப்படுறதுக்கு, ரவீந்திர சாமி 2 திட்டுறதுக்கு பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் காசுக்கு பிரயோஜனப்படாது அது. ஆனால் இப்போ எல்லாமே 2வது இடத்துக்கு தான் போராடுறாங்கன்னு. அதான் உண்மை சொல்கிறேன். இது உண்மையை சொன்னால் அந்த திமுக தோக்கடி நினச்சிட்டு வெறியாக இருக்கவங்க மத்தியில் நம்மளோட கோவப்படுவான். அப்பாட்டு உண்மை தான். ஆனால் எடப்பாடிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. எடப்பாடிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தெரியல. அவரை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவர் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு அதிமுகவை காப்பாற்றி தான் லீடராக நிற்கிறதுக்குள்ள கருணாநிதி 77 பண்ணதை பார்ப்பார். பிஜேபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பிஜேபி 2வது இடம் வந்து 29 ஜெயிக்கிறதா பிஜேபி. எடப்பாடியோட கூட்டணி அமைக்கிறதுக்கு 2வது இடம் வந்து 29ல் 26ல் எடப்பாடியோட கூட்டணி வந்து 50-50 கொடுக்க மாட்டார். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.